கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ரெசரக்ஷன் டே. என்ன பிரதர் ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லாம ஹாப்பி ரெசரக்ஷன் டே சொல்றேன்னு பாக்குறீங்களா? நம்ம ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லவே கூடாது. இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை இஸ்தார் என்கிற பாபிலோனிய சொல்லிலிருந்து வந்தது. பாபிலோனியர் வணங்குகிற பெண் தெய்வத்தோட பேர் தான் இந்த இஸ்தார். பாபிலோன்ல இஸ்தார் தூண்கள், இஸ்தார் கேட்லாம் இருக்கும். நம்ம தமிழ் பைபிள்ல விக்கிரக தோப்புலாம் படிப்போம்ல, அந்த விக்கிரக தோப்பு யாருக்கு உண்டாக்கப்பட்டதுன்னா இந்த இஸ்தார் என்கிற அந்த பெண் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டதுதான். பிசாசு தந்திரமா இந்த உயிர்த்தெழுதின் ஞாயிற்றுக்கிழமைய அதோட பேரை வைத்து சபை சரித்திர நாள்ல தந்திரமா என்ன பண்ணான்? பிரகடனம் பண்ணிட்டான். அது வரைக்கும் உயிர்த்தெழுது ஞாயிறா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஈஸ்டராக மாறிடுச்சு. அது பாபிலோனிய பெண் தெய்வத்துடைய பேரு. சரி, இன்னைக்கு நம்ம அப்பாவோட வார்த்தைக்குள்ள போலாம். இது உயிர்த்தெழுது நாள்ல அப்பா உங்களோடு கூட என்ன பேச போறாங்கன்னு பார்க்கலாம். அப்பா 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தாங்க. எழுந்ததுக்கு அப்புறமா 40 நாள் எல்லாருக்கும் அப்பா தென்பட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் தென்பட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வெளிநாட்டுல வேலை செய்யும் பொழுது 2 வருஷம் கழிச்சு லீவ் கொடுப்பாங்க. ஒரு 10 நாளோ 20 நாளோ லீவ் கொடுப்பாங்க. அப்போ அந்த 20 நாள் லீவ்ல வரும் பொழுது ஒரு பிளான் பண்ணிட்டு வருவாங்க. என்ன பிளான் பண்ணிட்டு வருவாங்க? முக்கியமான ஆட்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இப்ப அப்பா உயிரோடு எழுந்துட்டாங்க. ஒரு 40 நாள் அப்பா கையில இருக்கு. அப்பா இந்த 40 நாள்ல யார் யாரெல்லாம் பார்க்கறாங்க? அதுதான் முக்கியமான விஷயம். அப்பா பார்த்த எல்லாரும் முக்கியமான ஆட்கள். முதல்ல யாரை பார்க்கறாங்க? நான் சொல்ற வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. நேரம் இன்மை காரணமாக நான் வசனம் முழுதா படிக்க முடியாது. நீங்க நோட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க படிச்சு பாருங்க. மார்க்கு 16:19. மார்க் 16th chapter verse 9. இந்த மகதலேனா மரியாளு நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பா வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அப்பா முதல் யாருக்கு தரிசனமானாங்கன்னா மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானாங்க. அப்போ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மனிதராக இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்பா அவங்களை ஒரு இம்பார்ட்டன்டான மனிதரா வைத்தாங்க அப்படின்னா, அந்த மகதலேனா மரியாள அடுத்த 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சு. 7 பிசாசு இருந்த மனிதரை மக்கள் என்ன பண்ணுவாங்க? சேர்த்து வச்சிருப்பாங்களா? புறக்கணித்து இருப்பாங்க. அப்படி புறக்கணித்த மனிதரை தேடி வந்ததுதான் நம்ம அப்பா ஏசப்பா. கடந்த வாழ்க்கையை குறித்து அப்பா என்னைக்கும் கவலைப்படாம, முந்தி குடிகாரரா இருந்திருப்பாங்க, விபச்சாரக்காரரா இருந்திருப்பாங்க, இன்னும் சொல்லனாத பாவத்துல இருந்திருக்கலாம். ஆனா அப்பா அந்த பழசை எண்ணி பார்க்க மாட்டாங்க. அவங்க மூலமா அவங்க எதிர்காலத்தை எப்படி பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லிதான் பார்ப்பாங்க. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில முன்ன என்ன நடந்தது பத்தி கவலை இல்ல. அப்பா உங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து உங்களுடைய எதிர்காலத்தை பழையதை அப்பா மறந்துட்டாங்க. பிசாசு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துவான். நீங்க அந்த காரியம் செஞ்சுட்டீங்க, இந்த காரியம் செய்துட்டீங்கன்னு. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க பழச எல்லாத்தையும் அப்பா மறந்துட்டாங்க. இனி உங்க வாழ்க்கையை புதிதாக்க போறாங்க. இன்னைக்கு உங்களதான் ஏசப்பா உயிர்த்தெழுந்த நாள்ல தேடி வந்திருக்காங்க. 2வது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேத்யூ 28 verse 9. இங்க யாரை பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகுது. அவர்கள்னா யாரு? முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் வருவாங்க என்று பார்க்கலாம். மரியாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம். வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கசந்து போய் இனிமேல் என் வாழ்க்கையில வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நொந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களதான் ஏசப்பா உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தேடி வந்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் யாரெல்லாம் ரொம்ப கசந்து போயிருக்கீங்களோ, எனக்கு ஒரு விடிவு காலமே வராதா, நான் எப்படியாவது மேல வந்துருவேனா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, யார் யாரெல்லாம் கசந்து போயிருக்கீங்களோ உங்களதான் அப்பா என்ன பண்ணிருக்காங்க, இந்த தினத்துல தேடி வந்திருக்காங்க. அவங்களதான் என்ன பண்ணாங்க, போய் சீசர்களுக்கு சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க, போய் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புனாங்க. அப்ப முதல்ல வந்தது சீசர்களை பார்க்க, அப்போஸ்தலரை பார்க்கல, இவங்க மூலமா அவங்களுக்கு செய்தி அனுப்புனாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கசந்து போயிருக்கீங்களோ உங்க மூலமா அநேகருக்கு நல்ல செய்தி சொல்ல அப்பா
செய்ய போறாங்க. அப்ப உங்கள ஒவ்வொருவரையும் என்னென்ன காரியத்துல கசந்து போயிருக்கீங்களோ உங்கள ஆசீர்வதிக்க போறாங்க. 3வதாக அப்பா தரிசனமானாங்க. யாருக்குன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். 1 கொரிந்தியன் 15 சாப்டர் verse 3 to 5. இயேசுவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களில் 3வது நாள் உயிரோடு இருந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம். கேபானா யாரு? பேதுரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து தரிசனம் ஆறாங்க? பேதுருக்கு தான் தரிசனம் ஆறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பேதுரு 3 வாட்டி மறுதளித்தான். 3வது வாட்டி மறுதளிக்கும் பொழுது சத்தியம் பண்றான். இந்த இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சபிக்கலாம் ஆரம்பிச்சுட்டான். அப்படிப்பட்ட மனிதரை ஏசப்பா தேடி வந்தாங்க. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்க அநேகர் ஏசப்பானா பிடிக்காது, திட்டி இருப்பீங்க, பைபிளை கிழிச்சு போட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, முந்தின வாழ்க்கையை பத்தி அப்பாவுக்கு கவலையே இல்லை. இதே பேதுரு என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனா முதல்ல அப்பா வந்து பேதுருவை தேடிதான், பின்மாற்றத்தில் இருந்த பேதுரை தேடிதான் அப்பா வந்தாங்க. வந்து அந்த பேதுரு மூலியம்தான் 3000 பேர் அட் எ டைம் ரட்சிக்கப்படுகிற அவ்வளவு பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு அப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க. நீங்க என்ன காரியத்துல அப்பாவை மறுதளிச்சிருந்தாலும் ஏசப்பா தேடி எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்க பின்மாற்றம் இருக்கலாம். இன்னைக்கு உங்களை தேடிதான் ஏசப்பா வராங்க. அடுத்து 4வதாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 29 to 31 வரை. லூக்கா 24:29 to 31. இங்க எம்மாவூர் சீசர்களை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த எம்மாவூர் சீசர்கிட்ட ஏசப்பா கூட பேசிக்கிட்டே வராங்க. கூட பேசிக்கிட்டு வரும்போது கூட ஏசப்பாவோட சத்தம் அவங்களுக்கு தெரியல. நீங்க ஆடு மேய்க்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூப்பிட்டோனே அவங்க சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள், மாடுகள் திரும்பி பார்க்கும். இங்க மேய்ப்பனுடைய சத்தமே இவங்களுக்கு தெரியல. அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது. அந்த எம்மாவூர் சீசர்கள் வரும்பொழுது அப்பா என்ன பண்ணாங்க? அவங்க கண்களை திறந்தார். இன்னைக்கு அநேகர் பைபிள் படிக்க சொன்னா தூக்கம் வரும், ஜெபம் பண்ண சொன்னா தூக்கம் வரும், சர்ச்சில் உட்கார்ந்தா தூக்கம் வரும். அவங்க கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கான். இன்னைக்கு உங்களை தான் அப்பா தேடி வந்திருக்காங்க. இனி பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வராது, ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வராது. அப்போ உங்களை தான் இன்னைக்கு தேடி வந்து உங்க கண்களை திறக்கிறாங்க. அடுத்த 5வது யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜான் 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? பயந்து போய் கதவு பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. எல்லாருக்கும் பயம். ஏசப்பா அந்த சூழ்நிலையில அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க பயந்து போய் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா இன்னைக்கு உங்களை தேடிதான் வராங்க. ஏதோ குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, நான் கூட இருக்கேன். அவங்களுக்கு பயம், தோமா வீட்டுல இல்ல, மத்த எல்லாரும் இருக்கிறாங்க, தோமா இல்ல. தோமாவை மிரட்டினாலே சீசர்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். ஐயோ தோமா வேற இல்லையான்னு பயந்து கொண்டு இருக்காங்க. அப்பா உள்ள வந்தனே சொல்ற முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ஏசப்பா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அடுத்து அதே யோவான்ல 26-27 வசனத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா திருப்பி மறுபடியும் வராங்க. ஏன் வராங்க? தோமாவுக்காக வராங்க. அந்த தோமா முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, நான் என் விரலை விட்டு பார்த்தாதான் நம்புவேன். அவர் யாருமே நம்பல. அந்த இருந்த அந்த சீசர்கள் சொன்னதை நம்பல, எதுவுமே அவரு நம்பல. அவருக்கு ஒரு விசுவாசமே இல்ல. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில அந்த தோமா இருந்தாரு. இன்னைக்கும் நீங்களும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, எவ்வளோ ஆறுதலான வார்த்தையை கேட்குறீங்க, பைபிள் படிக்கும்போது அப்பா பேசுறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரமாட்டேன்து. இன்னைக்கு உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, உங்களை தேடி ஏசப்பா வந்திருக்காங்க. தோமாவை தேடி வந்தது போல உங்களை தேடி ஏசப்பா வந்திருக்காங்க. வந்து தோமாட்ட சொன்னாங்க, உன் விரலை நீட்டி தொட்டு பாரு. அப்பா சொன்னாங்க, நீ அவிசுவாசியா இராம விசுவாசியா இரு. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க அவிசுவாசத்தை தூக்கி போட்டு நீங்க விசுவாசமா இருங்க, நான் உங்க கூட இருக்க போறேன்னு சொல்ல. இந்த உயிர்த்தெழுதின் நாள்ல இன்னைக்கு உங்க கூட தான் அப்பா வரப்போறாங்க. 7வது அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா 7 சீசர்கள். பேதுரு பின்மாற்றத்தில் ஆனதுனால எல்லா சீசர்களும் பின்மாற்றத்துல போய் ஊழியத்தை செய்யாம எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் தான் பார்த்தோம், 2 வாட்டி ஏசப்பா வந்தாங்க. வந்து நான் உயிரோடு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் பின்மாற்றத்துல போயிட்டாங்க.
ஊழியத்துல இருந்து இன்னைக்கு அநேகர் ஊழியத்துல இருந்து பின்மாற்றத்துல இருக்கீங்க. முதல் செஞ்சமே நீங்க ஊழியம் செய்யல. அப்ப உங்க கூட தான் நேரடியா பேசுறாங்க. உங்க ஊழியத்தை விட்டுறாதீங்க. திருப்பி செய்யுங்க. ஒரு கமிட்மெண்டோட செய்யுங்க. அறுவடைய பயங்கரமா பார்ப்பீங்கன்னு அப்பா சொல்றாங்க. இன்னைக்கு திரும்பி வாங்க. உங்களை தேடிதான் உயிர்த்தெழுந்த இயேசப்பா வந்திருக்காங்க. அடுத்து கடைசியாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 50, 51 வசனம். லூக் சாப்டர் 24 verse 50 and 51. பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அப்பா என்ன பண்ணாங்க, தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை 2 கைகளையும் உயர்த்தி அப்பா என்ன பண்ணாங்க, ஆசீர்வதித்தாங்க. இந்த காலை நேரத்துல உயிர்த்தெழுந்த இயேசப்பா உங்களை தேடி வந்திருக்காங்க. 8 விதமான வார்த்தைகளை அப்பா உங்களுக்கு பேசினாங்க. எப்படி ஊர்ல இருந்து வரவங்க அந்த 20 நாள் லீவ்ல யார் யாரெல்லாம் பார்க்கணும் திட்டம் போட்டு வந்தாங்களோ, அதே போல இந்த 40 நாள்ல யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு திட்டம் போட்டு இயேசப்பா வந்தாங்க. இன்னைக்கு அதே உயிர்த்தெழுந்த இயேசப்பா உங்களை பார்க்கணும்னு தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்க்க தான் ஏசப்பா இன்றைய தினத்துல வந்திருக்காங்க. இப்ப உங்க வீட்டுல உங்க கூட நீங்க எங்க வாகனத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க மத்தியில உங்க கூட தான் இப்ப ஏசப்பா இருக்காங்க. 2 கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்குகிறதற்கா, மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்கா, என்னென்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்கா, இறங்குகிறதற்கா இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீரப்பா. மரித்தோருக்கு உயிரோடு எழுப்புகிறதற்காய் குருடர்கள் பார்க்கிறதற்காய் செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய் நன்றி. எல்லா கடன் பிரச்சனை இன்றோடு ஒளிந்து போகிறதுக்காய் நன்றி. யாரையெல்லாம் வீடு கட்டி பாதியில நின்று கொண்டிருக்கு, அப்பா சொல்றாங்க பாதியில நின்று அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க, அதை கட்டி எழுப்ப போகிறார். அதற்கு தேவையான ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அதே போல உடம்புல வியாதி, என் சரீரத்தின் இந்த பலவீனத்தால் என்னால ஒன்னும் செய்ய முடியலன்னு அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது உங்கள் உதிரப்போக்கு இந்த நொடியே நிற்கிறது. இந்த நொடி இப்பொழுதே அந்த உதிரப்போக்கு நின்று விட்டது. ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க. உங்க ஹார்ட் ப்ராப்ளம் அடைச்சிக்கிட்டு இருக்கிறத இப்பொழுது அந்த ரிலீஃப் நீங்க பாக்குறீங்க. இந்த கிட்னி ஸ்டோன் நிமித்தம் அந்த வயிற்று வலி இப்பொழுதே அட் அ டைம் நின்று போகிறது. தேங்க்யூ ஃபார் த டிவைன் ஹீலிங் லார்ட். தெய்வீக சுகத்துக்காக முடக்குவாதம், மூட்டு வலி எல்லாம் இந்த நொடியே நீர் தெய்வீக சுகத்தை தருகிறேன். அந்த முதுகுல ஸ்பைனல் கார்ட்ல இருக்க அந்த பெயின் இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான பிள்ளைகள் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலும் உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லோருக்குள்ளும் இறங்கினதற்காக, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் தெய்வீகிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. God bless you all. Praise the Lord.